சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை அடுத்து அவரது தீவிர ரசிகர் ஒருவர் 75 மொழிகளில் பிறந்த நாள் வாழ்த்து 7500 ரஜினி போஸ்டர்கள் மற்றும் ரஜினியை கடவுளாக பாவித்து அவரது சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து சுவாரஸ்யமான முறையில் அவரது பிறந்த நாளை கொண்டாடி கவனம் பெற்றுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வசித்து வருபவர் கார்த்திக். இவர் துணை ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தற்போது திருமண தகவல் மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் சிறுவயது முதலே ரஜினியின் தீவிர ரசிகர் என சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்தின் முதல் படமான அபூர்வ ராகங்களில் தொடர்ந்து தற்போது புதிதாக வெளியான படத்தின் போஸ்டர் வரை ஒட்டி கார்த்தி தனது வீட்டில் ரஜினிக்கென கோவில் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளார். அதில் ரஜினியின் பல்வேறு புகைப்படங்களை வைத்து வழிபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினியின் 73வது பிறந்த நாளில் 3 அடி உயரம் 250 கிலோ கருங்கல்லில் சிலை ஒன்றை அமைத்து அன்று முதல் இன்று வரை ரஜினியை வழிபட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக ரஜினி சிலைக்கு தொடர்ந்து பூஜைகள் செய்தும் வழிபட்டு வருகிறார். இதைத் தொடர்ந்து தற்போது ரஜினியின் 75வது பவள விழா பிறந்த நாளை முன்னிட்டு 1.5 அடி உயரம் 3 கிலோ கேக் வெட்டியும் ரஜினி சிலைக்கு நாக கிரீடம் சாத்தியும் உத்தரகோச மங்கையில் இருந்து ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டு வாங்கப்பட்ட காசு மாலையை அணிவித்தும் வழிபாடு நடத்தியுள்ளார். இது மட்டுமின்றி ரஜினியின் 75வது பிறந்த நாள் என்பதால் சுமார் 7500 ரஜினியின் படங்கள் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் 75 மொழிகளில் பிறந்த நாள் வாழ்த்தும் வைக்கப்பட்டுள்ளது. இதோடு பழைய ரஜினி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோக்களை வைத்து 75 என்ற நம்பர் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஜினியின் சிலைக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட 6 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரஜினியின் சிலைக்கு தீபாராதனை காட்டி குடும்பத்தினரோடு வழிபட்டார் கார்த்திக். இந்தியாவிலேயே நடிகர் ரஜினிக்கு கருங்கல்லினால் ஆன தெய்வ சிலை போன்ற சிலையை அமைத்து நாள்தோறும் அதற்கு அபிஷேகமும் தீபாராதனை காட்டி வழிபட்டு வரும் கார்த்திகின் செயல் வினோதமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ரஜினியின் பிறந்த நாளான இன்று ரஜினியின் தீவிர ரசிகரான கார்த்திக் தன்னுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்றையும் தெரிவித்துள்ளார். இது எங்களுடைய சொந்த வீடு. தலைவருக்காகவே நாங்கள் எங்கள் வீட்டு மாடியில் கோயிலாக கட்டியிருக்கிறோம். இதில் 2 சிலைகள் வச்சுருக்கோம். மூலவர் ரஜினி, உற்சவ சன்னி 2 சிலைகள் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி தலைவருடைய 75வது பவள விழான்றனால சிறப்பு கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். முதல்ல 1.5 அடி உயரம் கேக்கு 3 கிலோ வெயிட்டில் கேக்கை வெட்டணும். அதுக்கப்புறம் உற்சவர் ரஜினி சிலைக்கு நாககிரீடம் இன்றைக்கி சாத்தப்பட்டிருக்கு. மூலவர் ரஜினி சிலைக்கும் உற்சவர் ரஜினி சிலைக்கும் காசனால் செய்யப்பட்ட மாலை உத்தரகோச மங்கையில் ஆர்டர் பண்ணி அதுவும் இன்றைக்கி சாத்தப்பட்டிருக்கு. இது தவிர தலைவருடைய அந்த 75 மென்ஷன் பண்ண விதமாக இந்த ஹால் ஃபுல்லாக 7500 படங்கள் ஊட்டியிருக்கிறோம். 75 லாங்குவேஜில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி வச்சுருக்கிறோம். அவருடைய பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் கலெக்ஷன் பண்ணி அதை 75 மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். கோவா பட விழாவில் தலைவர் சொன்ன மாதிரி 100 ஜென்மம் எடுத்தாலும் நடிகராக ரஜினிகாந்தா பிறக்கணும் அவர் சொன்னார். நாங்களும் அதே தான் சொல்கிறோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ரஜினிக்கு ரசிகனா பக்தனா பிறக்கணுன்றதான் எங்களுடைய ஆசை. எங்களை பொறுத்தளவு அவர் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கணும். எங்களுக்கு எப்பயுமே அவர் வழிகாட்டியாக இருக்கணும். எங்கள் குலசாமி, நாங்கள் சுவாசிக்கும் ரஜினிக்கு மீண்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.